ஏசாயா 61 அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியா எழுதியிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 61 அதிகாரம் 1 வசனம் படிங்க பார்க்கலாம். 1 2 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், நீங்க படிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் என்னது இருக்கிறார். இந்த வசனம் எங்க எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த புத்தகத்தில் எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கு. எந்த புத்தகத்தில்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா சொல்லுகிறதை நீங்கள் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் ஏசாயா புத்தகம் ரொம்ப பைபிளில் முக்கியம்? ஒரே ஒரு மனுஷன்தான், ஒன்றும் பெரிய பிரமாதமான ஆள்லாம் கிடையாது. சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் இந்த ஏசாயா, ஒரு சாதாரண மனுஷன் இந்த ஏசாயா. ஏன் இந்த ஏசாயா புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் தெரியுமா? 700 ஆண்டு, இயேசு பிறக்கிறதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை கண்டு அவன் எழுதுகிற காரியம்தான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 100 ஆண்டு இல்லை, 200 ஆண்டு இல்லை, 300 இல்லை, 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுவினுடைய பிறப்பு, இயேசு எப்படி வாழ்வார், இயேசு எப்படி பாடுகள் படுவார், இயேசு எப்படி அவர் மரிப்பார், இயேசு எப்படி உயிரோடு எழுந்திருப்பார், அது மாத்திரமல்ல இத்தனை ஆண்டுகள் தள்ளியும் இயேசு மீண்டும் எப்படி வருவார் என்று வேதத்தில் துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். எந்த புத்தகம்னா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2025 வருஷத்தில் கர்த்தர் உன்னை இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த நிலைமைக்கு உன்னை கொண்டு சென்று இல்லாதவைகளை உனக்கு காண்பித்து உன்னை கனப்படுத்தும்படியான ஒரு ஆண்டாய் கர்த்தர் வைப்பார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, 5 புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஏசாயா எழுதின காரியங்களை சீஷர்கள் முதல் இயேசு கிறிஸ்து முதல் ஆதி சபையில் இருக்கிற சபையும் சரி, ஏசாயா எழுதின வார்த்தையை அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆங்காங்கே அவர்கள் சொன்னார்கள். ஆக விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும் சரி, இந்த ஆண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து, வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, இவன் ஒன்றும் ஒரு பக்திமான்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன். அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரே பாவிகள் மத்தியில் இருக்கிற அதிமான், ஆண்டவரே நான் பாவிகளோடு இருக்கிறவன், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியே, நீ உன்னை ஓ நிலைமையை நீ சொன்ன, அதற்காக நீ பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தை அவன் நாக்கை தொட்டார். ஒரு காரியம், இந்த வருஷம் கர்த்தர் நம்மை தொடணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆண்டவர் நம்மை தொடணும், ஆண்டவர் நம்மை தொடணும். பைபிளில் போட்டிருக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. என்ன தெரியுமா? 4 ராஜாக்கள், எசேக்கியா, ஆகாஸ், யோதாம், உசியா என்று கிட்டத்தட்ட தன்னுடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை ஏறக்குறைய 50 வருஷம். எத்தனை வருஷம்? உண்மையிலே பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு எத்தனையோ வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி, ஒரு லைட் இல்லை, கரண்ட் இல்லை, ஆனால் 50 வருஷமாய் ஊழியத்தை செய்து, அப்போ பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, ஆனால் தேவன் சொல்லுகிற காரியத்தை எழுதுவதற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இவ்வளவு காரியம் எழுதியிருக்கிறார்னா எந்த அளவுக்கு கர்த்தரோட உறவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். யோசிச்சு பாருங்க. அதே தேவன் 2025 ஒரு சாதாரண மனுஷனா இல்லை, நீ இந்த வருஷம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப இந்த வசனத்தினுடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இன்னொரு முறை படிக்கலாம். 61 அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். போதும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறார்? இந்த வசனத்தில் ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கிறதுக்கு ஒரே வார்த்தையா இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையில 3 நபர்கள் இருக்கிறாங்க. யாரு? கர்த்தராகிய, அப்புறம் தேவனுடைய, அப்புறம் ஆவியானவர். இன்னொரு முறை சொல்றேன், கர்த்தராகிய, அடுத்தது தேவனுடைய ஆவியானவர். ஆகிய திரித்துவ தெய்வத்தினுடைய வல்லமை நமக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரித்துவ தேவனுடைய வல்லமை என்ன தெரியுமா?
திருத்துவ தேவனுடைய அங்கீகாரம் என்ன தெரியுமா? திருத்துவ தேவனுடைய பிரசன்னம் என்ன தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வார்த்தையை தன்னுடைய வார்த்தையினால் என்ன சொன்னார்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது என்னது? வெளிச்சம். அப்ப தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் பொழுது அங்க வார்த்தை தேவன் என்கிற வார்த்தை, அது தமிழ்ல பார்த்தீங்கன்னா அது ஒருமையில் இருக்கும். ஆனால் அதனுடைய மூல பாஷையில பார்த்தீங்கன்னா எலோஹிம்னா என்ன தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று அது பன்மையில சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவேதான் 1:27 வசனத்தில், ஆதியாகமம் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எலோஹிம் ஆகிய தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இன்னொரு முறை, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், திருத்துவ தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படிக்க பார்க்கலாம். படிங்க. இன்னொரு முறை, தேவன் எலோஹிம் ஆகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அடுத்தது, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அடுத்தது, ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, சொல்லலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இந்த ஒரு வசனத்துல 3 வார்த்தை வருது. என்ன வார்த்தை சொல்லுங்க? சிருஷ்டித்தார். என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். எலோஹிம், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஆகிய மூவரும் அவர்கள் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில இல்லாத காரியங்களை அவர்கள் சிருஷ்டிப்பார்கள். இந்த 2020 ஆண்டு இது வெறுமையான வருஷம் கிடையாது, இருள் நிறைந்த வருஷம் கிடையாது, ஒழுங்கின்மையான வருஷம் கிடையாது. சிருஷ்டிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் 2025 சிருஷ்டிப்பார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி. முதலாவது வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், எலோஹிம் தேவன். முதலாவது இவருடைய வல்லமை பார்த்தீங்கன்னா சிருஷ்டிக்கிற வல்லமை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வல்லமை? இரண்டாவது, லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 3:21 22 நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார். இதுவரைக்கும் அவர் மறைந்திருந்தார். இதுவரைக்கும் யாருன்னு தெரியல. இதுவரைக்கும் ஒரு தச்சனா இருந்தார், ஒரு தச்சு வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் யோர்தான் நதி அருகிலே அவர் வருகிறார். வரும்பொழுது யாருக்குமே தெரியல, ஒரு சாதாரண நபராய் வருகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ஞான ஸ்நானம் பெற வருகிறார். நல்லா புரிஞ்சுங்க, என்ன பண்ண வராரு? ஞான ஸ்நானம் பெற வருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ஞான ஸ்நானம். ஆனால் இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது அவர் ஜெபம் பண்ணுகையில் என்ன திறந்தது? அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 22, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. என்னது? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம். 2025 உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப முதலாவது, எலோஹிம் தேவனுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா அவர் சிருஷ்டிக்கிறார். இரண்டாவது, அவர் வானங்கள் திறக்கப்படுகிறது. மூன்றாவது ஒன்று எழுதி இருக்குது, 61:1. என்ன? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இருக்கு. அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் செய்தார். இரண்டாவது, வானம் திறந்தது. யாருக்கு வானம் திறந்தது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வானம் திறந்தது. ஆனால் மூன்றாவது இங்க வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? இன்னொரு முறை சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? அவர் என் மேல் இருக்கிறார். இது வரைக்கும் நான் பார்த்தேன், ஆனா இந்த வருஷம் என் வாழ்க்கையில் அதை நான் பார்ப்பேன். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சரி, அப்ப என் மேல் இருக்கிறார் இருக்கு, என் மேல் இருக்கிறார். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அடுத்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை என்ன பண்ணிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம்னா என்ன? எத்தனை பேருக்கு அபிஷேகம் கையை உயர்த்துவோம்? அபிஷேகம்னா என்ன?
நான் என்ன ஐஏஎஸ் கொஸ்டினாக கேட்குறேன், ஐபிஎஸ் கொஸ்டினாக கேட்குறேன்? எல்லாம் தெரிஞ்சது தானே. சொல்லுங்கள், அபிஷேகம்னா என்னது? தெரியும், ஆனால் சொல்ல வரவில்லை. அபிஷேகம்னா என்னது? அபிஷேகம் என்ன தெரியுமா அர்த்தம்? 3 காரியங்கள் எழுதி கொள்ளுங்க. அதுதான் இன்றைக்கி காலையில் நான் பிரசங்கமாக எழுது 3 காரியங்கள். அபிஷேகம். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாவது, ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்டவன்னா முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அர்த்தம். எழுதிங்க, பண்ணாட எழுதிங்க பார்க்கலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அபிஷேகிக்கப்பட்டவன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். chosen by God. இங்கிலீஷில் சொல்லணும்னா செலக்டட் பை காட். இங்கிலீஷில் 3 எஸ்ல வரும். இங்கிலீஷில் செலக்டட் பை காட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இரண்டாவது அபிஷேகிக்கப்பட்டவன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய, எழுதிக்கிங்க, தேவனுடைய குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற வேண்டியவன். தேவனுடைய குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவன் அர்த்தம். மூன்றாவது எழுதிக்கிட்டீங்களா? இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். God's specific purpose. முதலாவது selected by God, இரண்டாவது God's specific purpose, மூன்றாவது அபிஷேகம்னா என்ன? தேவனுடைய அங்கீகாரம் பெற்றவன். தேவனுடைய அங்கீகாரம், ஸ்பெஷல் அக்னாலஜ்மெண்ட் இல்லை, என்னது? அத்தாரிட்டி ஆஃப் காட், அப்ரூவல், ஸ்பெஷல் அப்ரூவல் ஆஃப் காட். முதலாவது சொல்லுகிறேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், செலக்டட் பை காட், அபிஷேகிக்கப்பட்டவன். இரண்டாவது தேவனுடைய குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவன், ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் பை காட். மூன்றாவது தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றவன், ஸ்பெஷல் அப்ரூவல் ஆஃப் காட், ஸ்பெஷல் அப்ரூவல், அபிஷேகிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசாரியனோ ஒரு தீர்க்கதரிசியோ ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய தைலத்தை, அபிஷேக தைலத்தை எடுத்துக்கோப்பா, நான் சொல்கிறேன், அந்த ஆளை போய் என்ன பண்ணு, தலையில் எண்ணெயை ஊற்று, அவ்வளோதான். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா அதனுடைய முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான்? சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அர்த்தம். படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை ஒரு பகுதியை நாம் படிக்க கேட்போம். இந்த பகுதியில் அபிஷேகத்தினுடைய காரியத்தை இந்த காலையில் நான் பிரசங்கம் பண்ணும்படி விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். போதும். இப்ப இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம், அது கர்த்தர் நம்பர் 1 என்னது? தேவனால், சத்தமா சொல்லுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது தேவனுடைய குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள். மூன்றாவது தேவனுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள். இப்போ ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் எலியா கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தம்பி வசனத்தை போடு. 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் பைபிளில் போட்டிருக்கு. எலியா, நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? நீ தைல கொம்பை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத நீ செய்யணும். என்னது? நீ அங்கே ஒரு மனுஷன் இருப்பான். அவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பேர் ஆசகேல். இந்த மாதிரி வார்த்தை இன்றைக்கி தான் கேள்வியே பட்டிருப்பீங்க. ஆசகேல். ஓகே, ஆசகேல்னு ஒரு பையன் இருப்பான். நேராக நீ அவன்கிட்ட போ. ஓகேவா? அங்கே போய் நீ என்ன செய்யணும்னா, தேங்க்யூ, ஆசகேல்னு வந்து இருப்பான். அவன்கிட்ட போய் நீ என்ன பண்ணணும்னா,
அவன் மேலே நீ அபிஷேக தைலத்தை ஊற்றணும். என்ன பண்ணணும்? அவன் மேலே என்ன பண்ணணும்? அபிஷேக தைலத்தை ஊற்றணும். நீ வேற எங்கேயும் ஓடிடாத. அங்கே போய் யார் பேரை பார்க்கணும்? சத்தமாக சொல்லுங்க. அசகேல் இல்லை, என்னது? ஆசகேல். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தான் ஒரு வேளை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி கர்த்தர் சில புதிய நபர்களை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை உயர்த்தும்படி கர்த்தர் வைப்பார். நீங்கள் கவலையப்படாத. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆசகேல்னு ஒரு ஆள் இருப்பான், நீ அவனை பாரு. அத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் யாரை பாரு? ஆசகேல்னு ஒரு ஆள் இருப்பான், நீ அவனை பாரு. அதே போல் அடுத்தது ஒரு ஆள் இருப்பான், யார் தெரியுமா? நிம்சியின். அடுத்த 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 16வது வசனத்தில் பைபிளில் போட்டிருக்கு, நிம்சியின் குமாரனாகி. அடுத்தது யாரை பாரு? யெகூன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போய் பாரு. யெகூ. எந்த யெகூ? வேற ஒரு யெகூ இல்லை, நிம்சியின் குமாரனாகி யெகூ. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, நீ போய் ஒன்று பார்க்கணும். யாரு? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இவங்க பேர் போட்டிருக்கா போடலையா? போடலையா? இவங்க 3 பேரை மாத்திரம் தான் நீ தெரிந்து கொள்ளணும். அதே தேவன் தான் இன்னைக்கு காலையில் சொல்றாரு, இங்க இருக்கிற உட்கார்ந்துருக்கீங்களே, கர்த்தர் உங்க பேரை எழுதி வைத்து உன்னை கர்த்தர் தம்முடைய காரியத்திற்காய் இந்த 2025 உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி சந்தோஷத்தை விட்டு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்களை கர்த்தர் முன்குறித்து அவர்களை மாத்திரம் பிக்கப் பண்ணி அவங்களுக்கு மாத்திரம் பேரை சொல்லி இவரை நீ அபிஷேகம் பண்ணு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா இவரை மாத்திரம் அபிஷேகம் பண்ணு. நீ எங்கேயும் ஓடிராத. எங்கேயும் ஆசகேல் ஒருத்தர் இருப்பான், அவனை மாத்திரம் பாரு. நிம்சியோடைய பையன் யெகூ இருக்கான், அவனை போய் பாரு. அதே போல சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசான் இருப்பான். அதே தேவன் தான் உங்களை இந்த 2025 சொல்லுகிறார், நான் உன்னை, உங்களை இல்லை, உங்க கூட்டத்தை இல்லை, உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வருஷம் உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வருஷம் ஏன் தெரியுமா கர்த்தர் கொடுத்தாரு? போன வருஷமே நீங்க மரித்து போயிருக்கலாம், போன வருஷமே உங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏன் இந்த புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார்னா, ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்க மூலமாக, என் மூலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லைன்னா என்னைக்கு பாஸ்டர் வயசாயிருச்சு பாஸ்டர், என் காலங்கள் முடிந்தது போல இருக்கு. இல்லை இல்லை, உனக்கு வயசானதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நியமித்த திட்டம் இன்னும் சொல்லுங்க, இன்னும் முடியல. என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பேர பிள்ளைகளை பார்த்துட்டோம், அல்லேலூயா தோத்துறோம். இல்லை இல்லை, உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம், உன் பேர பிள்ளைகளை பார்த்துருக்கலாம். அதுக்கு மேலே ஒரு காரியம் கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார், இன்னும் இன்கம்ப்ளீட்ல இருக்கு. அந்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட மாட்டார், நீயும் கர்த்தர் என்ன பண்ண முடியாது? விட முடியாது. கர்த்தர் விட முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க யாரா? இந்த ஒருவேளை நம்ம சபையில் இத்தனை பேர் இருக்கலாம், உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு நாள் பைபிளில் போட்டிருக்கு, எடுக்கவான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறதுங்களா, பைபிளில் போட்டு கனசரேத் கடலில் எத்தனையோ படகுகள் இருக்கிறது, எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து கனசரேத் கடலிலே என்ன பண்ணாருன்னா, பேதுருவினுடைய படகுல போய் உட்கார்ந்தாராம். யாருடைய படகு? ஏன் தெரியுமா? அது வெறுமையான படகு. சொல்லுகிறார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் ஆகப்படவில்லை. ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பார்க்கல. 2024 சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், என் வாழ்க்கையில் நடந்துச்சு, எதிர்பாராத சில சூழ்நிலைகள்லாம் நடந்துச்சு. ஆனாலும் ஒன்று எனக்கு உண்டு, கர்த்தர் என் மேல் கண் வைத்ததுனால இம்மட்டும் நான் வந்தேன். அதே தேவன் உங்கள் மேலே கர்த்தர் கண் வைத்ததுனால இம்மட்டும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேருக்கு சர்ச்சுக்கு வர்றது வந்து பிடிக்கவே பிடிக்காது. புருஷன் இழுத்துட்டு வந்து உட்கார வைப்பார், மனைவி இழுத்துட்டு வந்து உட்கார வைப்பாங்க, பெற்றோர் இழுத்துட்டு வந்து உட்கார வைப்பாங்க. இதே வீடியோ கேமை கொடுங்க, கிரிக்கெட்டை கொடுங்க, மொபைலை கொடுங்க, எல்லாம் பார்க்க சொல்லுங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய காரியம் இன்னும் உங்களுக்கு இன்னும் தெரியல. எப்போ தெரியுமா தெரியும்? ஒரு கடினமான பாதை வரும், அந்த நேரம் உனக்கு தெரியும் கர்த்தர் யார் என்று தெரியும். எனக்கு தெரிஞ்சிச்ச ஒரு நாள் 9th படிக்கும் பொழுது 6th ஃபெயிலு, 7th ஃபெயிலு, 8th ஃபெயிலு, 9th ஸ்கூல் விட்டு போய் சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும்.
ஸ்கூலை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பி இன் த ஸ்கூல்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ தான் அத்தனை வருஷங்கள் நான் கேட்ட பிரசங்கத்தை எல்லாத்தையும் ஒரே நாளில், ஆண்டவரே நீ உண்மையான தெய்வம்னா, நான் படித்தேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கன்னு 9th ஸ்டாண்டர்டில் 3 நாள் சாப்பிடாம புசியாமலும் குடியாமலும், நான் சொல்கிறேனே, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, புசியாமலும் குடியாமலும், அப்போ தான் இந்த சர்ச்சை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் 9th ஸ்டாண்டர்டில் நான் அழுதேன், ஆண்டவரே எனக்கு தெரியும் நான் ஸ்கூலில் ஃபெயிலுன்னு, ஆனாலும் எனக்கு நீங்கள் இறங்க மாட்டீங்களா என்று 9th ஸ்டாண்டர்டில் எனக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். விட்டுட்டு நேராக எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனேன். என்னடான்னு கேட்டார். எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா கிட்ட சொன்னல, பிரின்சிபல் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். என்னை எதுக்குன்னு கேட்டார். இல்லை உங்களை பார்க்க சொன்னார், வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபெயிலுன்னு தெரியாது. நேராக ஸ்கூலுக்கு போய் நிற்க வைக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீ வந்த, நீ ஆஃபீஸில் அவங்கள பார்த்துட்டு பேப்பர் வாங்கிட்டு போய் யூஆர் நாட் டு பி இந்த ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் கேட்டேன், சார் எத்தனையோ காரியம் நான் செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என்னமோ தெரியல, அன்னைக்கு அந்த பிரின்சிபல் மனசில் பட்டு சொன்னார், நீ 3 நாள் கழிச்சு வா, உன்னுடைய கிளாஸ் டீச்சர்கிட்டையும் உன் கோஆர்டினேட்டர்கிட்டையும் உன் காரியத்தில் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே 3 நாள் என்னது ஃபாஸ்டிங். அடுத்த 3 நாள் இவர் சொல்கிறாரு, 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். நேராக போனேன். அடுத்த 3 நாள், வாழ்ந்தாள் வாழ்கிறேன், செத்தாள் சாகிறேன், அவ்வளோதான். அடுத்த 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே நான் உண்மையிலே உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என்ன சொல்கிறீரோ நான் என்ன பண்ணுறேன், நான் செய்கிறேன், எனக்காக இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. எனக்கு இல்லை, எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்கார், அவர் அவமானப்பட்டக்கூடாதப்பா, எங்கெல்லாம் ஊழியர் தருவோம் பையன். முதலாவது நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் யார் அபிஷேகம் பெற்றானோ அவன் கர்த்தரால் என்ன பண்ணுது, தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொந்தமாக சொல்லுங்க பாருங்க, கர்த்தரால். இரண்டாவது, எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறீங்க, எதுக்கு? ஊர் சுத்தவா, உன் காரியத்தை செய்யறதுக்கா? எதுக்காக கதை தெரிந்து கொண்டிருக்காரு தெரியுமா? திரும்ப படிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் 16ஆவது வசனம். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறார், எலியா நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? நீ எங்க போகணும்னா 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் நீ போய் ஆசகேலை, யாரு? ஆசகேல் இருப்பான், அவனை நீ பார்த்து அவனுக்கு நீ ஒரு காரியத்தை குறிப்பாய் சொல்லணும். அவனுடைய காரியம் என்னன்னா, அவனை நீ சீரியாவின் மேல் ராஜாவாய் வை. சீரியான்னு ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசத்துக்கு மேல அவன் என்ன பண்ண அப்படின்னா குறிப்பிட்ட திட்டம் இருக்கு. அவன் சீரியாவுக்கு தான் ராஜா. அவன் மேல தலையில கையை வச்சு இவன் சீரியாவுக்கு என்னது ராஜா. அடுத்த வார்த்தை, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை பார்த்து இப்ப அவன் தலையில என்ன கை வச்சு சொல்லு, என்ன சொல்லு? இஸ்ரவேலின் மேல் ராஜா. இவனுக்கு இஸ்ரவேலுக்கு மேல ராஜா. அவன் சீரியாவுக்கு ராஜா, இவன் இஸ்ரவேலுக்கு ராஜா. அடுத்தது போட்டிருக்கு, அடுத்தது சாப்பாத்தின் குமாரனாக எலிசா இருப்பான், அவனை பார்த்து ராஜாவை வைக்காத, உன் ஸ்தானத்துல நீ அவனை தீர்க்கதரிசியா என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணு. அந்த வார்த்தை தெரியுமா? உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அர்த்தம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கா. தரிசனம் பார்க்க தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. சொப்பனங்களை பார்க்க தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. தேவன் உரைத்ததை மாத்திரம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசி என்னதுன்னா, அடையாளங்களும் அற்புதங்களையும் எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொண்ட, தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்டு தேவனோடு ஒரு வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே தான் எலியா கிட்ட சொல்லுகிறாரு, இவனை சாதாரண தீர்க்கதரிசியா வச்சிராத, உன் ஸ்தானத்தில், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உன் ஸ்தானத்தில் இருக்க தீர்க்கதரிசியாய் நீ அவனை அபிஷேகம் பண்ணு. நான் ஒன்று கேட்கிறேன், அப்ப 3 பேருக்குமே ஆண்டவர் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்றாரா சொல்லலையா? சத்தமா சொல்லுங்க, சொல்றாரா சொல்லலையா? அப்ப 3 பேருக்கும் ஒரு லக்க சொல்றாரா? என்ன சொல்றாரு? ஆசைகளுக்கு என்ன சொல்றாரு? அவன் லக்கு என்னது? சீரியா. நிம்சியின் குமாரனாகிய யெகூக்கு என்ன சொல்றாரு? இஸ்ரவேல். எலிசாக்கு என்ன சொல்றாரு? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், 2025 நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தானே, உனக்கு லக்கு வந்துருச்சா?
இந்த வருஷம் நீங்கள் எதை செஞ்சு முடிக்கணும்? கர்த்தர் சொல்லிட்டாரா? பாஸ்டர் இந்த மாதிரிலாம் கேட்பீங்க, நான் நினைச்சே பார்க்கலையே பாஸ்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க, உன் காரியத்தை செய்யறதுக்கு இல்லை, யார் காரியத்தை செய்யறதுக்கு? சொல்லுங்க. தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு உனக்கு லக்கு வந்துருச்சா? இந்த வருஷம் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய சொல்லுகிறார். இந்த வருஷம் இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு தீர்க்கமாய் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு லக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை எலியா வாங்கும் பொழுது பைபிளில் போட்டிருக்கு, அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கவலைக்கிடமாக இருந்துச்சுன்னா, ஒரு ராஜா அந்த ராஜாவுடைய மனைவி எசபேல் அவனை பார்த்து சொல்லுகிறா, எலியாவை நாளைக்கு உம்முடைய தலை என் கையில் இருக்கு, நீ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, உன் ஜீவன் என் கையில் இருக்குன்னு எலியாவை பார்த்து சவால் விடுகிறாள். அப்பொழுது எலியா என்ன பண்ணுகிறான்? ஜீவன் தப்பும்படி ஓடுகிறான். 2024 சில ஜீவன் தப்பி வந்திருக்கிறீங்க. சில கொள்ளை நோய்கள் உங்களை துரத்திட்டு வந்துச்சு, சில வியாதிகள் உங்களை துரத்திட்டு வந்துச்சு, சில நபர்கள் உங்களை துரத்திட்டு வந்தாங்க. சில பேர் அவங்க இடத்த நீ கைப்பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு உன்னை துரத்திட்டு வந்து சைன்லாம் போடாம உன்னை விட்டுட்டாங்க. எலியா இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏன்? அந்த 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 பெண் இவனை துரத்தி கொண்டு வருகிறார். அப்ப சொல்ற வார்த்தை படிங்க பார்க்கலாம். 12 அதே 19ஆம் அதிகாரம், அதே 19ஆம் அதிகாரம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவன் வனாந்திரத்தில் யாரு? இப்ப எலியா வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம சொல்லி இருக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இனிமேல வண்டி ஓட்டுறதுக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு இனியும் என் வாழ்க்கையை நடத்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நோ ஸ்ட்ரென்த். போதும் ஆண்டவரே, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இத்தோட என் வாழ்க்கையை முடிச்சிடும். அதில் வார்த்தை என்ன தெரியுமா? அவன் எங்கே உட்காந்துருந்தானா? சூரிய செடி. சத்தமா சொல்லுங்க. சூரிய செடி. சில பேர் சூரிய செடியில் இன்னைக்கு காலையில் உட்காந்துருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டயர்ட், லைஃபே உங்களுக்கு டயர்டாகிடுச்சு. எத்தனை காரியத்தை பார்த்து பார்த்து ஓடி 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 இப்போ தனிமையில் வந்து இனிமேலும் ஓடுவதற்கு எனக்கு பலன் இல்லை, இனிமேலும் செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, இனிமேலும் கர்த்தருக்காய் நிற்பதற்கு எனக்கு இல்லை என்று சில சூறை செடியில் உட்கார்ந்துருக்கிறீங்க, வனாந்தரத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. போதும் பாஸ்டர், போதும் போதும். ஆனால் ஆண்டவர் உன்னை தான் பார்த்து சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை 7வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிக்கலாம். 7வது வசனத்தை 1 2 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி சொல்லுங்க, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 2025 உன்னை கர்த்தர் கொண்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை முடிப்பதற்காக இல்லை, நீ போக வேண்டிய பிரயாணம். அத்தமா சொல்லுங்க, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். வெகு தூரம். இந்த வருஷம் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை, ஆண்டவரே இந்த அம்மா என்னை துரத்திக்கிட்டு வருதுப்பா, என் வாழ்க்கை என்னை துரத்திக்கிட்டு வருது, என்னுடைய சில காரியங்களை துரத்திக்கிட்டு வருது, எதுவும் உன்னை அணுகாது. ஏன் தெரியுமா? உன்னோட இருக்கிறவர், உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, வீட்டுக்கு அன்னைக்கு போகிறேன், மெரினா பீச்சில் தானே, மெரினா பீச்சில் வீட்டுக்கு அவங்களுடைய உறவினர் ரோடை கிராஸ் பண்ண போகிற நேரம் அடித்தான் பாருங்க ஒரு காருக்காரன், அடித்து இந்த ஆள் அவர் தூக்கி போட்டு அந்த பக்கம் வரும்போது திரும்ப அவரை அடித்து தலையில் அடிபட்டு 2-3 நாட்கள் ஹாஸ்பிட்டலே அவங்க இருந்தாங்க. இப்படிலாம் உங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்றி வந்தார் தெரியுமா? உங்களுக்கு எத்தனை முறை ரோடை கிராஸ் பண்ணீங்க? எத்தனை முறை ரோடை கிராஸ் பண்ணி வந்தீங்க? எத்தனை முறை? ஏன் தெரியுமா 2025 வைத்திருக்கிறார்? போதும் என்று சொல்வதற்காக இல்லை தங்கம்,
போதுன்னு சொல்றதுக்காக இல்லை பிரதர் சிஸ்டர், உன்னை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் நீ இன்னும் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் இடம் முழுவதும் நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னொரு முறை கையை உயர்த்தி, ஒருவேளை அதற்கு புரியாத பாதையாக இருக்கலாம், முடிஞ்சவங்க 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. புரியாத பாதையாக இருக்கலாம், ஆண்டவரே தெரியாத பாதையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அந்த வெகு தூர பிரயாணத்திற்கு என்னை நான் தருகிறேன். ஆண்டவரே, I give myself to you Lord for this big battle, for the great work, for the mighty way that you have given for me. Amen. வெகு தூரம். சத்தமா சொல்லுங்க, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னொரு முறை சொல்லுங்க, போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்படின்னா அர்த்தம் என்ன? வெகு தூரம்னு சொல்லிட்டாரு, ஆனா எங்கன்னு சொன்னாரா? எப்படிலாம் போவேன்னு சொன்னாரா? எங்கெங்கெல்லாம் நிப்பன்னு சொன்னாரா? யாரெல்லாம் பாப்பன்னு சொன்னாரா? ஒரே வார்த்தை, என்ன வார்த்தை? பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா. அடுத்த வார்த்தை ஒன்று சொல்றாரு, நீ போக வேண்டிய வெகு தூரம், ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன இருக்கு? படிக்கலாமா? 8வது வசனத்தை நீங்க மறு சத்தமா படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள். 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஆனா நீ வெகு தூரம் போறதுக்கு முன்னாடி நீ போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? ஓரேப் என்னும் பர்வதம். சத்தமா சொல்லுங்க, ஓரேப்னு ஒரு ஊருக்கு நீ போகணும், ஒரு பர்வதத்துக்கு போகணும். உன்னை நான் பெரிய தூரத்துக்கு வச்சிருக்கிறேன், ஆனால் நீ போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. என்ன? எந்த இடம்? ஓரேப். அங்க போறதுக்கு உனக்கு எத்தனை நாள் ஆகும்? 40 நாள். சத்தமா சொல்லுங்க, 40 நாள். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? புது வருஷத்துக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நமக்கு தெரியும். ஒரு எலியாவுக்கே சொல்றாரு 40 நாள். 40 நாள் நீ என்னை மாத்திரம் பார்த்து கொண்டே வா. யாரை மட்டும் சொல்லுங்க? தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டே வான்னு ஒரு 40 நாள் சொல்ல முடியும்னா, நான் உங்களை எத்தனை நாள் தான் கேட்குறேன் சொல்லுங்க? நான் பாதிக்கு பாதி தான் கேட்குறேன். எனக்காக கேட்கல, நான் உங்களுக்காக கேட்குறேன். உங்களுக்காக கேட்குறேன். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். 2025 தேவன் சில காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்யணும். நீ எங்கே போகணும்? அப்பதான் சொல்றாரு, ஒரே மலையில தான் கர்த்தர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? எலியா கிட்ட. எலியா, இப்ப நீ போ, தமஸ்கு வழியாக நீ போ. எங்க போ? தமஸ்கு வழியாக போகும்போது அங்க ஆசைகள் இருப்பான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பர்வதத்துக்கு வரும் பொழுதுதான் கர்த்தர் தீர்க்கமாய் நீ என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் இயர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு இல்லைங்க? எதுக்கு ஓடுறோம், என்னத்துக்கு ஓடுறோம்? டைம் பார்க்காம ஓடிட்டே இருக்கோம். நேரம் போகுது, காலம் போகுது. வீட்டிலே இருக்கிற காலண்டர் கூட மாற்ற டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபேமிலிக்கு கொடுக்க டைம் இல்லை, கடவுளுக்கும் கொடுக்க டைம் இல்லை. ஏன்? நமக்கே டைம் இல்லை. அப்படி யாராச்சும் எதுக்காச்சும் கூப்பிட்டா கூட நம்ம எல்லா வாட்டியும் சொல்கிற பதில் டைம் இல்லை. ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு,
சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமானம் பண்ண ஒரு காலம் உண்டு. என்ன கவிதை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது வேதன வசனங்க. பிரசங்கி 3வது அதிகாரத்துல 1-8 வரைக்கும் இருக்கு. பணக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான், ஏழைக்கும் 24 மணி நேரம் தான். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததாகும். அதை எப்படி பயன்படுத்துறோம்? ஏ ஜிங்கினி, ஏ மங்குனி, சொல்லு ஜிங்கினி, எப்படி போகுது இந்த வருஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது ஒரு 3 பேர்கிட்ட மட்டும்தான் டைமை திருடினேன். 1000 பேர் மாட்டிக்கினாங்க எங்கிட்ட. இப்போ டைம் திருடியே எல்லாம் மாட்டினேன். ஆமா மாட்டிக்கினேன். நம்ம ஜிங்கினி இருக்கான்ல, ஆமா, அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆதி அவனுக்கு ஒரு செய்ய. ஜிங்கினி வாப்பா, சொல்லுதல, வாப்பா வாப்பா, இங்க வா, பார்த்து ஓயிரு. இங்க வா, சொல்லுதல. ஜிங்கினி, அதாவது நம்ம கிட்ட 3 பேர் தொக்கா மாட்டினானுங்கள, அவனுக்கு எங்கப்பா வர சொல்லு. சரி போய் கூட்டம் வாப்பா. நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வரட்டு, வாடா, வா 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 வா, உட்கார். முடி போடு. அப்படி என்னடா பண்ணானுங்க உனக்கு? நல்லா நடிக்கிறானுங்க அவனுங்க. இவன் இருக்கான்ல, இவன் பேர் என்ன தெரியுமா? முதல்ல என்ன பேர் வந்து? ஜபகுமாரா. ஜபகுமார் பாவன் பேர்ல ஜபம் வச்சு ஜபகுமார். முடியா பாரு. ஐயோ பஃபூன் மட்டும் பாவன். இவன் என்ன பண்ணா? ஐயோ ஒரு 2 மணி நேரம் தான் செலவு பண்ண இவனுக்கு. ஜபம் விட்டான். ஐயோ என்னென்ன வேலை பண்ணா பாரு. ஐயோ அவனுக்கு எப்படின்றே நடிக ஒன்னா பாரு. ஆமாப்பா நானும் ஐயோ என்னம்மா நடிக்கிறான். ஐயோ நீ பார்க்க தானே போறீங்க அவனை. ஐயோ அப்பா செம்ம நடி, செம்ம நடிக்கிறாரு. ஏய் அவன் இருக்கானு. ஐயோ உடம்ப வச்சு அடை போட்டுறாதப்பா அவனை. ஐயோ அவன் ஃபேம் வச்சு இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 மணி நேரம் தம்பி இதை பண்ணுப்பான்னு மட்டும் தான் அப்படின்னு சொன்னப்பா அவனை. ஐயோ எல்லாருக்கும் டெஸ்ட் பண்றான் அவன். ரொம்ப மோசமா இருக்கான். முடிவுங்களா இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. ஐயோ இவன் முடிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவன் என்ன பண்றா? எரிச்சு விட்டுரு. எரிச்சிடலாமா அவனா? இவனுக்கு நான் சொல்றேன். சொல்லு. இவன் பரலோகத்தை பார்த்துனே இருக்கணும். இங்க இருந்து பரலோகத்துல ஜாலியா வரதான் அவனை பார்க்கவே. அவனுக்கு சங்கிலியில கட்டி போடு. அவனுக்கு நான் சொல்றேன். அவனு நீ சொல்றியா? அவ்வளவு ஆர்வமா? அவ்வளவு வேறியா? அப்படியா? இவனை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான், சைன் ஆயிட்டான். ஒரு இருட்டு ரூம்ல போட்டுறேன். இருட்டு ரூம்ல போட்டுறியா? எல்லாரும் தூக்கி போ. இங்க பாரு மங்கனே, ஜிங்கனே அவனை கூட்டின போய் செய்யறானல்ல மங்கனே. இங்க பாரு இப்ப இவனுங்களை நல்லா செஞ்சாச்சு. அடுத்து இருக்கானுங்க பேரு இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாருமே டைம் திருநாளே போதும். அவங்க டைமை மட்டும் அவங்க ஜவ டைம் எல்லா டைமும் திருடி இந்த வருஷமோ 25 வருஷமோ நம்ம தான். என்ன சொல்ற? நம்ம தான். சரியா? தூக்குறோம். போறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. இது போல தாங்க இந்த 3 பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்தலை. இப்போது இவங்க எப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாங்க, எதெல்லாம் இவங்க நேரத்தை திருடிச்சுன்னு இந்த நாடகத்தில் நம்ம பார்ப்போம். Ladies and gentlemen, let us welcome Mr. India Champion, Mr. Sandy.
சார் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார் குர்ரா நாங்கள் சார் அப்படியே ஒரு ஃபோட்டோவும். வந்துட்டு சார் எல்லாம் ஸ்மைல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்மைல் ஒண்டி தானா? பா அது அப்படியே ட்விட்டரில் போட்டு போட்டுடலாம் சார். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களோட மிராக்கிள் டிவி. ஸோ இன்றைக்கி நம்மளோட யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஸ்டர் இந்தியன் சாம்பியன் மிஸ்டர் சாண்டி. ஹாய் சார். ஹலோ. நான் கை தட்டுங்கப்பா. சார் எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றியின் ரகசியம் என்னது சார்? டைம் தான். என்னோட டைமும் இதுக்காக மட்டும் தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் உங்களோட மிஸ்டர் இந்தியன் சாம்பியன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? சும்மா ஒரு 10,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த 10,000 அந்த ஒருத்தனா நான் இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்ததே 4 பேர் தான். சார் நீங்கள் ரொம்ப பிஸின்னு கேள்விப்பட்டேன். உங்கள் டைம்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? சிம்பிள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்விட்டர், லஞ்சுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் டின்னருக்கு ஃபேஸ்புக். இதிலலாம் ஒரு போஸ்ட் போட்டால் போதும் மேன். லைக் சும்மா பிச்சுக்கும். இன்ஸ்டாவில் போஸ்ட் என் காசு கொடுத்து வாங்குது எனக்கு தான் தெரியும். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நீங்கள் உங்கள் நேம் கிறிஸ்டியன் நேம் தானே சார்? ஸோ சர்ச்லாம் நீங்கள் சண்டே ஆனால் போவீங்களா? யார்கிட்ட கேட்குறான் பாரு. டைம்னு ஒன்று இருந்தால் யோசிக்கிறேன். பார்த்தீங்களா மக்களே, கடவுளுக்கே இவர் தான் டைம் தராராம். ஓகே சார், என் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. ஆடியன்ஸ் சில பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு இருக்கிறாங்க, கேட்கலாமா? யா ஷோ. ஜஸ்ட் ஒன் கொஷின் ப்ளீஸ். சார் பார்த்துப்பா, ஸ்டேஜ் அவ்வளோ தூரம் தான். தம்பி மயில் வாங்கணும். சார் நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்கன்னு கேட்டதுக்கு யோசிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போது அவ்வளோ பிஸியாக நீங்கள்? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பணம், பேர், புகழ் இதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பேச எனக்கு டைம் இல்லை. நான் நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு நான் ரெடி ஆகணும். டேக் கேர், பாய் பாய். நூறுப்பா. பார்த்தீங்களா, இவரோட நேரத்தை திருடினது அந்த பணம், பேர், புகழ் இந்த 3 தான். அதனால தான் இவர் கடவுளுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறாரு போல். ஆனால் இப்போ பார்க்க போகிற ஒருத்தர் தண்ணியை ஏமாற்றிக்கிட்டு கடவுளை ஏமாத்துறேன்னு நினச்சிட்டு அவரோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்கலாமா? ஹேய் என்னடி சி ஃபோனை வெடி. சும்மா கால் பண்ணி சி என்ன நிம்மதியாக இருக்க முடியாதா? அதனால் நிம்மதியாக இருக்கக்கூடாதா? நான் சும்மா கால் பண்ணி நோய். ஏய் சச்சுக்கு வந்து ஃபோனை வை. இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை
வாழ்கிறேன். சண்டே மார்னிங் என்றால் தேசமிடும் நேரம், நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ளும் நேரம். மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும், இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பார்த்திடுமே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். எந்த பக்தி காட்ட பிரேயர் மீட்டிங் செல்வேன், நோய்கள் பேய்கள் ஓட்ட நீண்ட ஜெபம் செய்வேன். ஆவியின் வரங்கள் அனைத்தும் பெற்றுள்ளேனே, ஆவியின் கனிகள் என்னவென்று தெரியாதே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். ஆலயத்தில் நான் தான் பரிசுத்தத்தின் எல்லை, மேரி மாதா கூட என்னை போல இல்லை. ஏதோ அவ்வப்போது பாவம் செய்வதுண்டு, யாரும் அறியாத மாய்மால வாழ்க்கை ஒன்று. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். காலகாலமாக கிறிஸ்டியன்ஸ் நாங்க மாதம் தவறாமல் காணிக்கைகள் போடுவாங்க. மற்றபடி கிறிஸ்து யாரென்று தெரியாதே, நித்தியம் சத்தியம் எல்லாம் எனக்கு புரியாதே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். பிரதர், நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, நல்லா அந்நிய பாஷைலாம் பேசுகிறீங்க. நீங்கள் இங்கே நடக்கிற ஃபாஸ்டிங் பேசுங்க, ஏன் வரக்கூடாது? நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான் பிரதர். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருந்தா எனக்கு எங்கே டைம் இருக்குது? எனக்கு தான் டைம் இல்லையே. டைம் இல்லையா? தேவனுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறாரு. சரி, இதுக்கு மேலே இவரை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மூணாவதாக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எப்படியெல்லாம் தன்னோட டைமை வேஸ்ட் பண்ணார்னு பார்க்கலாம் வாங்க.
What's up, yo? Hey, bro. Come on, brother. Come on. What's up? What's happening? It's nice, you know. Yeah. சரி இங்கிலீஷ் ரொம்ப பேசுவானா? ஓகே, எல்லாம் தமிழா இருக்காங்க. ஆமாம், நம்ம பேசுறது புரியாது. சரி, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு. கலரா? எல்லாம் பிளாக்காக இருக்கிறாங்க மேன். கண்ணாடி போட்டு பார்த்தா அப்படி தான் தெரியும். ஓகே ஃபைன். ஹவுஸ் யுவர் பிஸ்னஸ் கோயிங்? யா மேன், எஸ் கோயிங். இந்த சைடில் 2 பாக்கெட், இந்த சைடில் 2 பாக்கெட், எல்லாம் ஒயிட்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் போயிட்டுருக்கு. வாட்ஸ் கோயிங் வித் யூ? காலேஜ் ஃபுல்லாக ஓன் நேம் தான். எங்கே போனாலும் கெத்து அந்த பாக்கெட் விற்றாரு, கெத்து இந்த பாக்கெட் விற்றாருன்னு ஒரே ஃபேம் தான் போங்க. இதுக்காகலாம் ஃப்ரீயாக உனக்கு ஒரு பாக்கெட் கொடுக்க முடியாது. நான் பவுட்ரு நம்மக்கிட்ட இப்போ ஒரு கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கிறேன் தெரியுமா? அதை விட்டே ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பாக்கெட் கொடுத்தியே, சும்மா கிஸ்ஸாவன் ஏறிட்டே இருக்குது அது பாட்டு. பேர் என்ன? அது பேர் என்ன? ஜிலேபி. பேரை பார்த்தியா? ஜிலேபி கிலேபின்னு வச்சுருக்கான் இவன் கூட சேர்றதுக்கு. சரி, அங்கே யாரோ ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எதுக்குன்னே தெரில. எவாடா ஜோபி? கம் ஹியர் மேன். ஒன் மினிட். மைக் ஆன் பண்ணல. யோ வாத்தல, நீ சரியான கெத்தாமே. சரியான கெத்துலடா. பேரே கெத்து தான்டா. சரி, ஒரு பொட்டலம் இருந்தா கூடி. பொட்டலம் வேணுமா? நான் ஃபஸ்ட் இயரா நீ? ஆமாம். என்னடா ஜோபி பையன் நம்மள வந்து பொட்டலம் கேட்குறான்? அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? எத்தனை வருஷமாக இருக்கார் பிஸ்னஸ்லன்னு. ஃபஸ்ட் இயர் பையன் ஃபஸ்ட்டில் லைனில் வந்து நிற்கிறேன். அங்கே ஒருக்கா கடைசியில் இருக்காங்க, அதுக்கும் பின்னாடி போய் இல்லை ஆர்டரில் வாங்க. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்க பின்னாடி பேச சொல்கிறான். சரி நீ போ அடுத்த டேலாக்கு வரும். சரி, நீயும் காலேஜில் 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்க தல, எல்லாம் 3 வருஷத்தில் முடிச்சுட்டு போகிறானுங்க பிகாம. வாட் மேன், 5 இயர்ஸ்? நீ இன்னும் 5 வருஷத்துக்கு முடிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? இன்ஜினியரிங் வேலையை போவேன். போடாடி பிபிஓ போயிட்டு கால் எடுத்து ஹலோ மை நேம் இஸ் ஜேக்கப், வாட்ஸ் யோர் அப்படின்னு கேட்டு 5000 10,000 ரூபாய்க்கு போக சொல்கிறியா? இந்த சைடில் பேக்கெட் விட்டா 20K. 20 ரூபா? 20K பக்ஸ் மேன். 20,000 அப்பு? யா, நான் நீ பேசிகிட்டு இருக்கிற. ஒரு சைடில் ஒரு கேட்டகரியில் இருக்குது. வரானுங்க பிள்ளைங்க தேடி, லவ் ஃபெயிலியருக்கு வரானுங்க, டிப்ரெஷனுக்கு வரானுங்க, வேலை இல்லைன்னு வரானுங்க. ஒருத்தன் இந்த மாதிரி தான் பொண்ணு கிடைக்கல நீ ஆகிட்ட வரான். என்னப்பா நம்ம அந்த பிஸ்னஸ் பொண்ணு இருக்கோம் கெத்துக்கிட்ட ஒரு மார்க்கெட் இருக்கா இல்லையா? சரி, செயின்லாம் புதுசாக இருக்கு. செயினா? இது நம்மால் இந்த பிசிஏல மாதம் ஒன்று மாத்திர. சரி, அதை கூட அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. பிஸி ஆகிட்டா, அதனால் இந்த வாட்ச் கொடுத்தாங்க பிஇல ஓசியில். உனக்கு வந்தது வாழ்வு, எனக்கும் பாரு டூப்ளிகேட்டு ஃபேக்கு. புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், இவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. அவன் இந்த சைடு வர சொல்கிறான், கண்டு தெரியல. அண்ணனுக்கு இந்த சைடு தெரியாது, இழுத்துக்கிச்சு. அந்த சைடு வா. என்னப்பா உனக்கு என்ன மேட்ரு? ஹாய் ப்ரோ, என் பேர் கெவின். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட்டில் வரேன். ஐயோ என்னையா பயோடாட்டா ஏன்டா உட்காந்து சொல்லுங்கிறான். என்னடா வேணும் உனக்கு? நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரேயர் ரீட்ரீட் இருக்குது, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? ட்ரீட் வச்சுக்கிறான், பாட்டிலாம் கொடுக்கும் போயிடலாமா? அவன் ஜபத்துக்கு கூப்பிட்றான் ஒன்று. ஏய் என்னடா ஜபத்துக்கு கூப்பிட்ற? ட்ரீட்டு தானே சொன்னேன், பாட்டில் இருக்கா சொல்லு வரேன். ப்ரோ ட்ரீட்லாம் இல்லை ப்ரோ, ரிட்ரீட் ப்ரோ. அண்ணன் பேர் தெரியுமா? எல்லா காலேஜிலலாம் கெத்துன்னு தான் சொல்கிறாங்க. என்னம்மா ஜபகுமார்? குமார் நம்ம ப்ரேயர்லேயே சுற்றின்னு இருப்பேன் அந்த குமார். என்ன பேர் நீ வந்து கூப்பிட்ற ரிட்ரீட்டுன்னு? என்ன அதான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் தான் வரலன்ட்டார்ல கேம்பு. போடா ஜபி. டைம் இல்லைண்ணா உனக்கு? எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. இவங்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு. படா சரி. சாரி ப்ரோ. கேர்ள்ஸ் நான் கூடுங்க. சரி வா, நம்ம போய் அடுத்த பொருளாக விற்கணும் ப்ளீஸ். இரு வா, உடனேலாம் ஏற்றுக்க முடியாது. அப்படியே அதுதான் வயசான காலத்தில் கேட்குதா காலேஜ் வராதுண்ணா? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமே இருந்தது உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடி உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குடா. ஐயோ இவனுங்க மங்கினி ஜிங்கினி எங்கடா போனானுங்க தெரியலையே. என்ன தலை ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. விஷயம் தெரியாதா உனக்கு? இந்த வாட்டி நம்ம டார்கெட்டே அச்சீவ் பண்ணல. ஐயோ என்னாச்சு? ஒரு 3 பேர் வந்து சிக்கவே இல்லை. என்ன பண்ணியோம்? என்ன பண்ணுறாங்க? ஏய் மங்கினி ஜிங்கினி என்ன நாங்கள் குசு வாங்குறாங்க. நல்ல தலை என்ன தலை ஜாலியாக இருக்கிறீங்க? என்ன ஆச்சு? 3 பேர் ஏதாவது சொன்னியாமே?
விஷயமே தெரியாதா உனக்கு? என்னாச்சு? ஒரு 3 பேருக்கு என்னமோ பண்ணி பார்த்தேன், சிக்கவே இல்லை. என்ன பண்ணாங்க? போனை குத்தா போன்ல பிரேயர் பண்றானுங்க. பிரேயரா? ஐயோ ஐயோ. டிவியை குத்தா டிவில ஜபம் சோத்திரம்ன்றானுங்க. சோத்திரமா? அந்த கேட்டா சோ சேட். பணத்தை கொடுத்தா தான தர்மம் பண்றானுங்க. ஐயோ. புகழையும் கொடுத்து பார்த்தேன், தாழ்மையா போறானுங்க. ஐயோ தாழ்மையா போறானுங்களா? அப்படிலாம் சொல்லி தரலையா பண்ணுங்க? அச்சும் பார்த்தேன், இன்னொரு கணத்தை காட்டுறானுங்க. ஐயோ இன்னொரு கணத்தை காட்டுறானுங்களா? உங்களை என்ன பண்றதுனே தெரியல, கூட யார் இருக்காருன்னு தெரியல. டைம் திருடவே முடியல. இப்போ யாரோ அவங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப டேஞ்சர் பாவனுங்க. என்ன பண்றது? சரி இன்னும் அதிகமா எஃபோர்ட் போடணும் டைம் திருடுறதுக்கு. என்ன பண்றோம்? அடுத்த வருஷம் தான் வந்தாகணும். ஆமா வெளியே போய் வாசல்ல நிக்கிறோம் அப்படியே காதுல சொல்றோம். இந்த புது வருஷத்துல வர எல்லா டைம் திருடுறோம். அப்ப இனிமேட்டா இந்த வருஷமா நாம தான் பாத்துலாம் வா. இவங்களுக்கு தெரியல இவங்க கூட இருக்கிறவர் யாருன்னு. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் இவங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புங்க. இந்த புது ஆண்டு கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமேன். இம்மற்றுமாய் வழி நடத்தின தேவன் இப்போ கைவிட்டுருவாரா? கொண்டு வந்தார், இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார், கைவிட்டுருவாரா? அங்கே ஒரு விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. ஆமேன். அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல மொழியாமல் இல்லை, அவருடன் இருப்பதாலே பிரிவில்லை. வழி புரியல மொழியாமல் இல்லை, அவருடன் இருப்பதாலே பிரிவில்லை. எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதாலே இல்லை நண்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இயேசு வந்தாரே, உள்ளத்துல வந்தாரே, யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை தந்தாரே. இயேசு வந்தாரே, நம்ம உள்ளத்துல வந்தாரே, யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை தந்தாரே. ஏசப்பா ஒருத்தரோட வாழ்க்கையில் இருக்காருனாலே அது மகிழ்ச்சியான விஷயம்தான் இல்லை? இவ்வளோ நேரம் 3 பேர் எப்படியெல்லாம் அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போது இன்னொரு 3 பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டாங்கன்னு பார்க்கலாமா? புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். பாட்டுனி என்னடா நம்ம நேம் நம்மக்கிட்டே கேட்குறான். நம்ம நேம் கெத்துப்பா. இஷ்டி போகிறான் என்ன இஷ்டி போகிறாங்கன்னு பாட்டுனே வச்சுக்கேன். பிரதர் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, ஃப்ரேமுக்கு வாங்க. பிரதர் என்ன பிரச்சனை பண்ணாரு? இப்போ பேசுங்க பிரதர்.
ப்ரோ இஷ்டு போனால் சாரி கேட்க சரி ஓகே இல்லை மன்னிச்சிருங்க, அவர் பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுறேன். மன்னிச்சு நீங்கள் போங்க. தேங்க்ஸ். தீபே நான் இங்கே இருக்க. நான் தான் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேன். எப்படி இருக்க? ஃபுல்லாக ஆளே மாறிட்டு இருக்கீங்க போல. நான் ஸ்வாக இறங்கிட வேண்டியதான். இந்த பக்கம் வந்தேன், ஊழிய விஷயமா வந்தேன், சர்ச்சு காரியமாக அப்படி அமிச்சாங்க. உங்களை பார்த்தேன், என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சும்மா ஜிஜிலிபி. அவங்களாம் சின்ன பையன், நமக்கு ஸ்மால் பாய். சின்ன பையன் தான், சின்ன பையன் சண்டை இழுத்துட்டு இருக்கீங்க. சரி, கடைசியாக எப்போ பார்த்தோம்? நம்ம வந்து கடைசியில் கொடைக்கானல் ட்ரிப்பு நம்ம போனோம்ல, அங்கே போயிட்டு நல்லா ஊசி பவுடருக்கெல்லாம் ஏற்றின்னு வந்தோமே. போதையில் இருந்த நாட்கள். ஆமாம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டைம்ஸ் தான். அந்த டைம்ஸில் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? என் கூட தான் நீ இருந்த. காலைல எழும்போது டிப்ரெஷன், தூங்கும்போது டிப்ரெஷன், வாழ்க்கையே இன்கம்ப்ளீட்டாக ஒரு பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கனம் செலுத்தாமல் வீட்லேயும் பாரமாக அந்த போதை டைம் வேஸ்ட் பண்ணிருச்சு ரொம்பல. சொல்லுப்பா. அதான் போதை ஒரு அடிமைக்கான ஒரு பொருள். அது பின்னாடி போகாத. அது இன்னும் நீ உன் கூட தான் இருக்குது, உன் உடம்புல ஒட்டிட்டு தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த போதை வேண்டாம். போதை வேணான்னுங்கிற. சரி, உனக்கு நான் ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி நான் என் சாட்சியை சொல்லட்டா? இப்போது ஒன்றை மாதிரி தான் நானும் இருந்தேன். இப்போ நான் எப்படி இருக்கேன், நான் உனக்கு ஒரு சாட்சியாக சொல்லட்டா? சொல்லு. ஒரு நாள் இப்படி தான் நானும் ஒரு போதையில் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. எப்படி ஓவர் டோஸ் ஆயிடுச்சு? பைக்கில் போயிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு மனசில் ஒரு ஆசை, நம்மளும் நல்லவனா வாழலாமே, நம்மளும் அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் நல்லவனா எழலாமே, திருப்தியாக எழலாமே, ஒரு சந்தோஷமாக எழலாமேன்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் பைக்கில் ஒரு நாள் இதை யோசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போர்டு பார்க்குறேன், கோ ஸ்லோன்னு போட்டிருக்கு. என்னையும் அறியாமல் நான் அதை ஃபாலோ பண்ணி ஸ்லோ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு செகண்டு தான் ஒரு பஸ் என்னை ஃபுல் ஸ்பீடில் என்னை ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. அன்றைக்கி நான் அந்த போர்டை பார்க்காம அதை பார்த்தும் கண்டுக்காமல் போயிருந்தேன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை இயேசுவை நான் அதை நொடி நான் காப்பாற்றினாரு நான் விசுவாசிக்கிறேன். எப்போ நான் மனம் மாறி எப்போ நான் இயேசுக்கிட்ட போகணுன்னு ஆசைப்பட்டனோ அப்போது சாத்தான் வேலையை செய்கிறான். ஆனால் அதோட பெரியவர் என் தேவனும் அவருடைய வேலையை செய்கிறார். எத்தனை பேர் இதுதான் இப்போது மனுஷங்களோட கண்களை அவன் பிசாசு குருடாக்கி வச்சுருக்கிறான். ஆனால் ஒரு வெளிச்சம் எனக்கு தெரியும். அந்த வெளிச்சத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். அந்த வெளிச்சம் உன்னையும் மாற்றும், என்னையும் மாற்றும். நான் பேக்கெட்டு போட்டு ட்ரிப் ஏற்றினா நீ வேறு லெவலில் ட்ரிப் ஏற்றினுக்கிறியாடா அண்ணா ஜபகுமாரே? ஆமாமே, நல்ல லெவலில் காப்பாற்றுனேன். என்னடா அவன் பைபிளு கீபிளு ஜபகி பண்ணுங்கிறான். நமக்கு எப்பவும் போல டைம் தான் இல்லை. டைம் இல்லை. ஆமாம், சரி வழி இல்லை, வா. இப்படி இல்லை, வழியும் இல்லை. சரி, இப்போ தான் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். யோசிக்கிற அந்த கேப்பில் அவரோட நண்பர் கூட்டிகிட்டு போயிட்டார். இப்படி தான் அநேக முறை இயேசு நம்மளை சந்திக்க வரும்போது நம்ம செவி சாய்க்கிறது இல்லை. சரி, இப்போது பாரம்பரியமாக இருந்தார்ல ஒருத்தர், அவரை தேவனுடைய வார்த்தை சந்திச்சா? வாட் இஃப் ட்ரெடிஷன் மீட்ஸ் வேர்ட்? ஆமேன். சரி, கடைசியாக நான் ஒரு பேரபிள் சொல்லி முடிக்க போகிறேன். ஓகேவா? ஒரு காலத்தில் ஒரு விதவை இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ஒரு விதவை இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அந்த விதவை ஒரு லாயரோட வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. லாயர்னால் வாதாடுவார், கோர்ட்டில் போய் வாதாடுவார். அவர் வீட்டில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க பையன் ரொம்ப பிரச்சனை பண்ணுற பையன். எப்போவுமே ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பான், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ட் கேஸில் அவன் மாட்டும் போது அந்த அம்மா அந்த லாயர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா என் பையனை காப்பாற்றுங்கய்யா, அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், ஒரு கோர்ட்டில் போய் நிற்கிறான், அவன் நீங்கள் காப்பாற்றுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் போய் பேசுகிறாங்க லாயர்கிட்ட. ஸோ அந்த லாயரும் அதுக்கு அக்ரி பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போய் அந்த பையனுக்காக வாதாடி அவனை காப்பாற்றிடுறாங்க. இந்த மாதிரி அந்த பையன் சின்ன சின்ன ஒரு தவறு பண்ணும்போது கூட அந்த அம்மா போய் அந்த லாயர்கிட்ட பேசி அந்த லாயர் இந்த பையனுக்காக வாதாடி அவனை விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அந்த பையன் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டான். அவன் கோர்ட்டுக்கு போகும்போது அவனுக்காக வாதாடின அந்த லாயர் இப்போ நியாய தீர்க்க வந்திருக்கார். அவர் தான் இப்போ ஜட்ஜ். அந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் அவனுக்கு தந்து அவனை ஜெயிலில் போட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த கதையில் அந்த அம்மா ஆவியானவர், அந்த லாயர் இயேசு, அந்த பையன் நம்ம தான். நிறையா பாவம் பண்ணிட்டு நம்ம போய் நிற்போம். ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுவார் இயேசு கிட்ட. இயேசு நமக்காக வாதாடி நம்ம விடுதலை செய்வார். ஆனால் எத்தனை வாட்டி நம்ம அந்த கிருபையின் காலத்தை வீணடிச்சிருக்கிறோம்.
எவ்வளோ பாவம் பண்ணி எவ்வளோ தடவை போய் நின்றுருக்கோம். ஆனாலும் கர்த்தர் நமக்காக வாதாடுறாரு. ஆனால் ஒரு நாள் நியாயத்திற்கு வருவார். அப்போ நம்ம பாவத்துக்கு எல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆமேன். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. இதை கைக்கொள்ளி நாங்கள் வாழ, எங்கள் நேரத்தை உமக்காக பிரயோஜனப்படுத்த எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா? உங்களுக்காக ஜெபிக்கணும். நல்லா படிக்க மாட்டீங்களா? கர்த்தாவே, இந்த மகனை தொடுங்க, ஆசீர்வதிங்க, தேவையான காரியங்களை சந்திங்க, எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கும்படிக்கு நீரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். போயிட்டு வாங்க பிரதர். சாம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. உங்களுக்கு என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர்? எனக்கு ஒன்றும் ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை கேட்டுடுறேன். என் கூட தானே லேட்டாக வருவீங்க, வாரம் லேட்டாக தானே வந்துட்டு இருந்தீங்க. இன்னும் சொல்ல போனால் என்னோட லேட்டாலாம் வந்து தான் பார்த்துருக்குறேன். இப்போ என்ன திடீர்னு வெள்ளை சட்டெல்லாம் இன் பண்ணிட்டு என்ன ப்ரீச்சிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? என்ன இங்கே இருக்கவங்க கரெக்டாக எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களா? நானும் ஏமாற்றிட்டு என்ன நான் மட்டும் இங்கே இருக்கிறேன்? என்ன இது புரியல எனக்கு. என்ன பிரதர் இதெல்லாம்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பிரதர். நானும் ஒரு காலம் உங்களை மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு லேட்டாக வர்றது, ஆராதிக்கிற மாதிரி நடிக்கிறது, எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி இயேசு தான் கடவுள்னு அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறது. ஆனால் நான் டிசைட் பண்ணிட்டேன், ஒரு நாள் சர்ச்சே போக வேணாம், நான் எதுக்கு இந்த பொய்யான வாழ்க்கையை நான் எதுக்கு வாழணும். எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இயேசு பிடிக்காது, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சர்ச் போகிறதே நிறுத்திட்டேன் பிரதர். இல்லை பிரதர், நான் என்ன கேட்குறேன்னா, நான் மட்டும் சர்ச்சுக்கு வராமல் இருந்தேன், லேட்டாக தானே வந்துட்டு இருந்தேன், எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? இல்லை இங்கே இருக்கவங்க யாருக்குமே கஷ்டம் இல்லையா? இல்லை எனக்கு புரியல. எனக்கு என்ன பிரதர் புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் பிரதர். நான் சொல்கிறேன் பிரதர், நான் விட்டு விலகி போனேன். ஏன்னா நான் நினச்சேன் இயேசு எனக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, என்கிட்ட என் பணம் இருக்குது, என் வேலை இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு இயேசு ஏன் தேவை, எனக்காக இயேசு என்ன செஞ்சுருக்கான்னு நான் எங்கள் அம்மாட்ட கேள்வி கேட்டு நான் சர்ச்சை விட்டு விலகி வந்தேன். ஒரு நாள் என் கம்பெனி லாஸில் போகும்போது என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்கிட்ட பைசா இல்லாத நேரத்தில் என் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ நான் எல்லாம் இழந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் பேசும்போது நான் சொன்னேன், அம்மா நான் நம்பின எல்லாமே என்னை கை விட்டுருச்சுமா, நான் என்ன செய்கிறது? அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டியே, என்ன இயேசு எனக்காக என்ன செஞ்சுருக்காரு? ரோமர் 8:5 எழுதியிருக்கு, நம்ம பாவியாக இருக்கும்போது கூட இயேசு நமக்காக வந்து உயிரே கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. அவர் உயிரே கொடுத்தாரே, உன் வாழ்க்கையை அவர் கொடுத்தீங்கன்னா அவர் மாற்ற மாட்டாரா அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் அன்பை நான் உறந்தேன். அந்த வார்த்தை என்னை தொட்டது. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறேன் பிரதர். இப்போ நான் பேசுகிறது, நான் இங்கே பேசுகிறது மட்டும் இல்லை பிரதர், நான் ரோட்டில் பேசுவேன், காட்டில் பேசுவேன், டான்ஸ் ஸ்டெப்பு மறந்தாலும் நான் பேசுவேன் பிரதர். ஏன்னா என் இயேசு நல்லவர். பிரதர், நான் யார்கிட்டையும் பேசினது இல்லையா? நான் யார்கிட்டையுமே பேசினது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியாத வசனமா? எனக்கு தெரியாத பைபிளா? பிரதர், உங்களுக்கு முன்னாடிலேருந்து இந்த சர்ச்சுக்கு வந்துருக்கிறேன் பிரதர். நான் எவ்வளோ வருஷம் சீனியர் தெரியுமா? நான் எனக்கே வசனம், எனக்கே பைபிள். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பிரதர். என்னோட நிறைய வாட்டி வசனம் கேட்டிருக்கீங்க, என்னோட நிறைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லை பிரதர், அதுபடி வாழணும், அதுக்கு நேரம் எடுத்து அதை தியானிக்கணும். அதானே பிரதர் முக்கியம், அதானே வார்த்தை சொல்லுது. அதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் அதுக்கெல்லாம் எங்கே பிரதர் நேரம் இருக்குது? நான் வீட்டை பார்ப்பேனா, இல்லை என்ன பிரதர் என் வேலையை பார்ப்பேனா, என் கரியரை பார்ப்பேனா, என்ன தானே பார்ப்பேன் நான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் என்னை எப்படி பார்த்துப்பேன் நான்? இதெல்லாம் எங்கே பிரதர் டைம் இருக்குது? புரியுது பிரதர், டைம் இல்லை தான். ஆனால் இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, காலையில் இருக்க நேரத்திலே எனக்கு கொடுத்துருக்க வேலையை நான் செய்வேன். ஏன்னா வேலை செய்ய முடியாத ஒரு காலம் வரும், அப்போ யாருமே வேலை செய்ய முடியாது. ஸோ இந்த காலத்தில், இந்த நேரத்தில், கத்தர் நம்ம கொடுத்துருக்க நேரத்தில் நம்ம கத்தருக்காக எவ்வளோ செய்ய முடியுமோ நம்ம செய்யணும் பிரதர். நேரத்தையும் காலத்தையும் கொடுத்த கத்தருக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க பிரதர். ஒரு இம்பார்ட்டன்ட் கால், ஒரே நிமிஷம். சரி. சி என்னடி சி, சும்மா டைமே இல்லை, சிப்பான வை. ஆமாங்க, இவருக்கும் டைம் இல்லை. நிறைய பேரோட டைமை திருடுறதே இந்த ஃபோன் தான்ல. இவரை ஆண்டவர் தான் காப்பாற்றணும், இவரை விடுங்க. ஆனால் அதே ஆண்டவர் ஒருத்தரை எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தியிருக்கிறாரு, எவ்வளவு அவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறாருன்றதை பார்க்கலாமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நமக்காக இயேசு பலியானார், நமது பாவங்களுக்காக அவர் தன்னையே பலியாக்கினார். நமது பாவம் நீங்க ஒரே இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம் இயேசு ஒருவரே.
மனம் திரும்புங்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு பலியானார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஒருவேளை அவர் தான் இவராக இருக்குமோ? சரி, எதுக்கோ கேட்டுடலாம். சார் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? ஜஸ்ட் 5 minutes. சொல்லுங்க பிரதர். சார், நடுவில் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஒரு ஃபேமஸான பர்சன் தானே நீங்கள்? உங்கள் கெஸ் கரெக்ட் தான், சொல்லுங்கள். ஆனால் ஏன் இப்போ எந்த சோஷியல் மீடியாலையும் நீங்கள் இல்லை? நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய வாழ்க்கையில் இயேசுன்னு ஒருத்தர் வந்தார். உங்களுக்கு இயேசு தெரியுமா? என்னுடைய இயேசு. அவர் என் வாழ்க்கையில் வந்தார். பணம் உதவி செய்யலை, என்னை சுற்றி இருந்த அந்த ஃபேன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள யாரும் உதவி செய்யலை. ஏன் எந்த ஹாஸ்பிட்டலும் உதவி செய்யலை, எந்த மருத்துவரும் உதவி செய்யலை, எந்த மருந்தும் உதவி செய்யலை. ஆனால் ஒரு ராத்திரி நான் சாவை கடந்த அந்த வேளையில் அந்த அந்த கடைசி மூச்சு இருக்கும்போது, இயேசுவே எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க, நான் உங்களுக்காக வாழ ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நான் கேட்டேன். அன்னைக்கு அவர் எனக்காக இறங்கி வந்தார் பிரதர். அன்னிலேருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு. நான் அவருக்காக வாழணும்னு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சார், பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நீங்கள் என்ன பேசுங்க உங்களே புரிஞ்சு பேசுகிறீங்களா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, இந்த உலகத்தையே ஆதாயம் பண்ணாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஐயோன்னு. உங்கள் எல்லாருக்கும் நெபுகாத்நேசர்னு ஒருத்தர் தெரியுமா? அவர் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச ராஜா. ஆனால் அவருக்குன்ற ஒரு சிலையை ஏற்படுத்தி தன்னை இந்த உலகமே வழிபடணும்னு நினச்சாரு. அவரோட பெருமையே அவர் அழிச்சிடுச்சு. கடைசியில் அவர் மாடை போல புல்ல தின்னு மிருகமானார். இது போல தான் இந்த உலகத்தின் பின்னாடி போகிறவங்களோட முடிவு இந்த மாதிரி தான் இருக்குது. பணம், பேர், புகழ் இது தராத சந்தோஷத்தை அவங்க இயேசு தந்துட போகிறாரு. இயேசு என்னும் இரட்சகர் அவர் நம்மளுக்கு மீட்பை தந்திருக்காரு. இந்த ரத்தத்தினால நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்காரு, ஒரு விடுதலையை தந்திருக்காரு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஞானி என்ற சாலமோன் இந்த பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே எல்லாம் மாயை என்று சொல்லியிருக்காரு. இந்த மாயையான உலகத்தை தேடி தான் நம்ம பின்தொடர்ந்து இருக்கோம். ஆனால் அந்த மகிமையான இயேசுவை நம்ம அநேக வேளையில் மறந்துடுறோம். உங்ககிட்ட பேசினதும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். ஒரே ஒரு நிமிஷம் சார் ஒரே நிமிஷம். உங்களுக்கு டைமோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு நாள் வரும், நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்குற நாள் வரும். அன்னைக்கு நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சோம், நம்ம எந்த பதவியில் இருக்கோம், நம்ம எவ்வளோ படித்தோம், ஏன் நம்ம எந்த 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 இனத்தை சேர்ந்தவங்க, இது எதுவுமே அந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்காக வழக்காடும், அது தேவனு கூட இருக்க உறவு. இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது எந்த அளவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம், இந்த இக்கட்டு காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோமோ அதுதான் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மளுக்காக வழக்காடும். சாரி சார், எனக்கு டைம் இல்லை. என்னையே ரட்சித்த ஆண்டவர் இவரையும் ரட்சிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருக்கிறவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதாங்க, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. நம்ம பவுல் சொல்லுகிற மாதிரி நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இல்லை, இன்னும் புரிகிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னா டைம் இல்லை. எல்லாம் புகழும் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ஆமென்.